அந்த கோழியோட வீடு. ஹாய் ஜெடிசாம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தோட்டத்துக்குள்ள தான் இருக்கோம். எதுக்காக அப்படின்னா 24 hours in village challenge தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இதுதான் நம்மளோட தோட்டங்க. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம இங்க தான் இருக்க போறோம். அண்ட் நம்மளோட கேமராமேன் பாத்தீங்கன்னா இவர்தான். நம்ம கேமராமேன் வந்து கொஞ்சம் ஷையா இருக்கிறதுனால ஃபேஸ் காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாங்க. எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டெய்லி சிட்டி லைஃப் போர் அடிச்சிருச்சு. அதனால இன்றைக்கி ஒரு நாள் வந்து டிஃப்ரெண்ட்டாக எனக்கு இருக்கும் போது உங்களுக்கு இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா சாணி வலிக்கிறதுங்க. நம்ம சிட்டிலலாம் என்ன பண்ணுவோம், தூங்கி தெரிச்சதையும் ஒரு பாக்கெட் பால் போய் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிப்போம். ஆனால் இங்கே வில்லேஜில் தூங்கி தெரிச்சோடனே வந்தது மாடு வந்து நிறைய சாணிலாம் போட்டு வச்சிருக்குது. அதெல்லாம் வலிச்சு க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக பால் கறந்து அப்படி தான் அவங்க டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாங்க சாணி எல்லாம் எல்லாரும் வாங்க, சூப்பரா உங்களுக்கு அந்த பிளேஸ் சுத்தி காமிக்கிறேன், இந்த பிளேஸ் சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் வாங்க சாணி எல்லாம்னு சொல்றேன். ஸோ வாங்க வாங்க. நம்ம சாணி இல்லைன்னு வந்தேங்க. ஆனால் பார்த்தா மனசே போயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு சாணி போட்டு வச்சிருக்குது. நைட்ல இருந்து காலையில் வரைக்கும் இவ்வளோ சாணி போடுதுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இருங்க காமிக்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாடு இருக்குது. எல்லா சாணியும் நம்ம வலிக்கணும். மாற்றம்டா 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 அதை நினைச்சாவே எனக்கு பயமா இருக்குது. பட் பரவாயில்லைங்க, ஒரு நாள் தான் நம்ம செய்கிறோம். ஒழுங்கா வேலை செய்யலாம். ஒரு மாடு போட்ட சாணி இதில் 10 டைம் எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்குங்க. அவ்வளோ சாணி போட்டு வச்சிருக்குது. அதுவும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நெக்ஸ்ட் ரவுண்டு 5 மாட்டுக்கு சேர்த்து வளைக்கிறப்ப கிட்டத்தட்ட 20 டைமுக்கு மேலே கொண்டுட்டு போய் கொட்டிட்டேங்க. ஆனாலும் இன்னும் முடியல. என்னப்பா இது? அம்மா இப்படி வலிச்சு கொட்டில ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஜெயம் ரவி மாதிரி ரெடியாக அது ஷிட் போடுறப்ப நம்ம போய் இப்படி பின்னாடி வச்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக கேஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? டாஸ்க் நம்பர் 2 நம்மளோட செகண்ட் டாஸ்க்குங்க. இதுதான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லாகவும் இருக்குது. ஆல்ரெடி நான் இது ஒரு டைம் பண்ணியிருக்கேன். பட் 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் மறந்துடுச்சு. என்ன பண்ண போகிறேன்னா பால் கறக்க போகிறேங்க. அது மாடு எப்படி அதிகமா இல்லை என்ன பண்ணுமான்னு தெரில. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம மாட்டை பார்த்து பயந்தா மாடு நம்மளை பார்த்து பயந்துருச்சுங்க. சுத்தமா நிற்கவே இல்லை. என்னன்னா நம்ம புதுசா இருக்கோமா, அதனால இந்த மாடு நம்மளை பார்த்து பயந்துட்டு. ஓகே பரவாயில்ல, கொஞ்ச நேரம் பழகிட்டு அப்புறமா கறக்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நமக்கு பயமாக தான் இருந்துச்சு, செட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலயே நமக்கு பயம்லாம் போயிடுச்சுங்க. நல்லா செட் ஆயிடுச்சு நம்ம கூட. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு 2-3 ஏக்கரா ஃபுல்லாக நம்ம வாங்கிட்டு அதில் ஃபுல்லாக நமக்கு என்னெல்லாம் நமக்கு தேவையோ சாப்பிட்றதுக்கு வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாம் நம்மளே ஃபார்மிங் பண்ணிவிட்டு ஓனாக க்ரியேட் பண்ணணுன்னு தாங்க ஆசை. இது எல்லாத்தையும் வெட்டி நம்ம க்ளீன் பண்ணுறதா நம்மளோட நெக்ஸ்ட் டாஸ்க். மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். இது வரைக்கும் நம்ம பண்ணதுலயே டஃபஸ்டான டாஸ்க்னா இந்த வேலை தாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைமா பண்றேன். ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்பதாங்க 2 மரத்தை க்ளீன் பண்ணிருக்கேன். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஸோ ஒரு வழியா இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது நமக்கு ஒரு வேலை இருக்குதுங்க. அது வந்து என்னன்னா தென்னை மரத்துக்கு கீழே இப்படி தேங்காய் விழுந்துருக்குதுல்ல, அதெல்லாம் பொறுக்கணும். என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. ஒவ்வொரு தேங்காயும் எடுத்து போடுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா ஓடி போய் ஒரு கூடை எடுத்துட்டு வந்து அதுல நம்ம ஒவ்வொரு தேங்காயும் எடுத்து அதுக்குள்ள போட்டுட்டு அப்படியே பல்கா எடுத்து போய் கொண்டு போய் போட்டுட்டு இருந்தேங்க. இப்போ தெரியுதுங்க ஏன் விவசாயம் பண்றவங்களும் ஹெல்த்தியா இருக்காங்கன்னு. 1 மரம் 2 மரம் இல்லை, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தையும் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போறோம். ஸோ நம்ம இந்த மரத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க. இதிலிருந்து இது 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 இவ்வளவும் க்ளீன் பண்ணி அங்கே போய் எண்ட் ஆகுது. இது ஃபுல்லாக நம்ம இதுக்கு க்ளீன் பண்ணோம்னா தான் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும்.
ஒரு வழி ஆயிடுவேன் நினைக்கிறேங்க. வாங்க போய் சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த தென்னை மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா ஜெடிஸ் மேம்? இதில் இருக்கிற ஓலை, மட்டை, அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாமே யூஸ்ஃபுல் தாங்க. வேலை செஞ்சு செம்ம டைட்டாக இருக்குதுங்க. ஸோ அங்கே நிறைய அள்ளி இருக்குதுங்க. தம்பி நீ ஏற ட்ரை பண்ண தேவையில்லை, இறங்கு. நம்ம கேமராமேன் ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம் வாங்க. அப்புறம் எங்களுக்கு கேமரா எடுக்கிற கால் வேணும்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் சைடு வந்துட்டு அப்படியே ஸ்டே பண்ணி எல்லாம் வேலை செய்கிறது. வேலை கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் ஒரு நல்லா இருக்கு, பிடிச்சிருக்குது. என்னடா நம்ம அகில் தம்பி இன்னும் வந்துட்டு ட்விஸ்ட் வைக்கலையே நினச்சிட்டு இருந்தேன். வழக்கம் போல் சாப்பாட்டில் தாங்க நமக்கு செக் வச்சிருக்கா. இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் என்ன விளையுதோ அதுதான் நான் சாப்பிடணுமாமா. அதுதான் நம்மளோட சேலஞ்சு. இந்த தோட்டத்தில் என்ன இருக்குதுன்னா, அங்கே ஒரு பின்னாடி ஒரு பனானா ட்ரீ இருக்குது, வாழை மரம், அதுக்கப்புறம் அங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது, அப்புறம் இங்கெல்லாம் மாடு சாப்பிட்ற புல்லெல்லாம் இருக்குது. வேணா அதான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நான் எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு தெரிலங்க. ப்ரஷ் பண்ணலான்னா நம்ம வந்து வில்லேஜ் சைட்லலாம் நம்மள மாதிரி அதிகமாக டூத் ப்ரஷ்ஷோ பேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி வேப்ப குச்சி ஒடிச்சு தான் விளக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு குச்சி ஒடிச்சா வேலை முடிஞ்சு. பேஸ்ட் வாங்க வேணாம், ப்ரஷ் வாங்க வேணாம். இருக்குல்ல இந்த தோலை உரிச்சிட்டு தான் வந்து விளக்கணுமா, இல்லைன்னா அவ்வளோதான் செமையாக கசக்கும். ஸோ இதை உரிச்சிட்டு காலையில் ப்ரஷ் பண்ண போகிறோம். உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? உப்பு இல்லை, ஆனால் கசப்பு இருக்கு. ஆளும் வேலும் பல்லு குருதி நாளும் சொல்லும். ஐயோ ஏதோ ஒரு பழமொழி இருக்கும், என்ன பழமொழின்னு தெரியல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டா. அந்த மாதிரி ஒரு படத்துல மீனா கூட ரஜினிக்கு நிறைய வேலும் ஆளும் தான் அனுப்பிச்சுடுவாங்க. அது என்னமோ ஒரு பாட்டு, என்ன பாடுறாது தெரியல. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோட்டத்தில் இருக்கிற பனானா, கொய்யா, அதுக்கப்புறம் இளநீ எல்லாம் சாப்பிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. இளங்காத்து வீசுது, போல பேசுது. ஆட்டை போட்டு சாப்பிடலாமா? ஆட்டையெல்லாம் போட வேணாம், நம்ம தோட்டம் தான், நமக்காகவே பெருசா ஒரு கொய்யா எல்லாமே இயற்கையாவே கிடைச்சிருக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் பொறிச்சு சாப்பிட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணியாச்சுங்க. ஆனால் லஞ்சுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. பரவாயில்ல, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா தண்ணி கட்டணும். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பண்ணதுலேயே ரொம்ப டஃப்பான டாஸ்க்னா இதுதாங்க. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச டாஸ்க்கும் கூட. ஏன்னா தண்ணிலேயே நம்ம ஜாலியாக விளையாடுற மாதிரி இருக்கும், வேலை செஞ்ச மாதிரியும் இருக்கும். ஒரு பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அது பாயிற வரைக்கும் நமக்கு வேற வேலை இல்ல. இடையில இருக்கிற டைம்ல இன்னொரு டாஸ்க் கூட முடிச்சிடலாங்க. நம்ம செடிக்கெல்லாம் நடுவுல தேவையில்லாம இருக்கிற இந்த அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு பேர் தான் களை எடுத்தல். ஒரு பொக்கே மாதிரி ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி, அப்புறம் இது கத்திரிக்காய் செடி. ஃபுல்லா பாஞ்சிருச்சு. இந்த பாத்திக்கு நம்ம விடணும். ஆமா, இது கல்லு மாதிரி இருக்குது. பிளாக் பண்ணிட்டு அடுத்ததுக்கு விட்டாச்சுக்கேன். இதே மாதிரி ஒன்னொன்னா விட்டுட்டே வரணும். கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை வரைக்கும் இப்ப நம்ம கட்டி முடிச்சாச்சுங்க. அந்த சைடு நம்ம போய் கட்டணும். ஓகேங்களா? நம்ம தோட்டத்து கிணறுல இருந்து மோட்டார் மூலமா இப்படி தண்ணி எடுத்து நம்ம ஃபுல்லா பாய்ச்சிட்டு இருக்கோங்க தோட்டத்துக்கு. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு. அப்படியே தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கிறப்ப நம்ம சூப்பரா கீரைலாம் இருந்துச்சுங்க. அதை வச்சு நம்ம இன்னைக்கு லஞ்சை மேனேஜ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபுல்லாக வல்லாரக்கீரை இருக்கா. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி. இங்கே திருப்பூர், கோயம்புத்தூர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இதை கரிஞ்சி குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், காலையிலேருந்து பண்ணதுலேயே ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பாய்ச்சறது தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு ஏக்கரா இருக்கிற ஒரு ஏரியா. இதில் அந்த லாஸ்ட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் அங்கே ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்துட்டு இப்போ ஃபுல்லாக தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோங்க. ஒரு 2 hours இருக்குங்க. 2 hours நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இது நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் வேறு வெறும் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டோமா, அதனால நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே பறிச்சு கீரையில் தான் நம்மளோட மத்தியானம் லஞ்ச் இருக்க போகுது. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாட்டுக்கு புண்ணாக்கு ஊற வச்சிடலாங்க. அப்புறம் நம்ம தம்பி பண்ண 0 rupees இன் தமிழ்நாடு சேலஞ்சில் இந்த ஹாட் செல்லிங்கான வாட்டர் தியா நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தோம். ஞாபகம் இருக்கா ஜெடிஸ் ஃபேம்? பறக்க முடியுமா? தண்ணியா? தண்ணி மட்டும் போதும். தண்ணி ஊத்துனா இலக்கறி. தண்ணி ஊத்துனா இலக்கறியும். எங்க தண்ணி ஊத்துனா எரியுமா? எந்த தண்ணி ஊத்துனாலும் எரியும். என்ன உங்க எல்லா தண்ணி ஒண்ணுதான். இல்ல, நீங்க கெமிக்கல். சரி, நீங்க உங்ககிட்ட இருக்கிற தண்ணி ஊத்தி பாருங்க. அந்த ட்ரெண்டிங்கான வாட்டர் தியாவை நம்ம ஜேடிஎஸ் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் ஆட் பண்ணியிருக்கோங்க.
செவரு கருப்படிக்காத, எண்ணெய் ஊத்த தேவையில்லை, காத்துல நம்ம வெளியில வைக்கிறப்ப அணைஞ்சு போகாது, பேட்டரியை சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க ஆர்டர் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்ம வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி டைரக்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்லயும் உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். வீட்டு நம்ம பொரிச்ச கீரை இருக்குல்ல, அதை வச்சு சூப்பரா ஒரு சட்னி ரெடி பண்ணி தான் இட்டு வந்துருக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா நம்ம இங்க விளையிறத வச்சு தான் சாப்பிடணும் அப்படிங்கறதா சேலஞ்ச். ஸோ நம்ம தோட்டத்தில் பறிச்ச வளரக்கீரையோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக சாப்பிடலாமா? நல்லா இருக்குங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பொரிச்ச கீரையா, அதனால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. நம்ம சாப்பிட்றதுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க. நமக்கு ஒழுங்காவே போட தெரியல, அதான் பிரச்சனை. ஐயோ பார்த்தீங்களா, இங்க இருந்து இப்படி வந்து இது வரைக்கும் போயிடுச்சு. நமக்கு இந்த தண்ணி கட்டுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சுங்க, சுத்தமாகவே வரல. நான் ஒரு இடத்துல மழை போட்டேன், அந்த இடத்துல வேற இடத்துல போயிட்டு இருந்துச்சு. 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு இப்படி தான் போடணும் அப்படிங்கிறது. எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். நம்ம சாப்பிட்டாச்சா, அடுத்தது மாட்டுக்கு அந்த புண்ணாக்கு தவிடு அதெல்லாம் போட்டு நல்லா உரைச்சி வச்சுருந்தல கட்டியாச்சு, நல்லா சாப்பிட்டுருக்குதுங்க. ஓகே, நல்லா குடிச்சிங்களா? சூப்பராக இருந்துச்சா? என்ன வேணுமா? ஆல்ரெடி ஒரு தாய் ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். நல்லா தான் மேய்ஞ்சிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தா நம்ம முட்டை வந்துருச்சுங்க. அடுத்து நம்மளோட வேலை என்னன்னா, நைட் ஃபுல்லா மாட்டுக்கு வந்து சாப்பிட்டே தாங்க இருக்கு எப்பவுமே அது. அதனால அதுக்கு வந்து தேவையான ஃபுட்டெல்லாம் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகணும். இதுக்கு பேர் தட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பிடுங்கி ஒரு கத்தையா கட்டி ஒவ்வொரு மாட்டுக்கு நம்ம பிரித்து கொண்டுட்டு போய் போடணும். அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் டாஸ்க்கு. இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அம்மா ரொம்ப நன்றிம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. பாத்தீங்களாங்க, இப்பதாங்க வளைச்சோம், அதுக்குள்ள மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா போட்டுருச்சு. ஒரு நாள் வில்லேஜ் லைஃப் இல்ல, ஒரு நாள் ஜெயம் ரவி சம்திங் மாதிரி ஆயிடுச்சு நம்மளால. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. ஸோ பச்சையான புல்லு மாடு சாப்பிடும், இதுவும் சாப்பிடும். இதுல எது அதுக்கு ஃபேவரட்டா இருக்கும்? பச்சையா இல்ல ட்ரையா? எது சாப்பிடும்? ரெண்டுமே சாப்பிடுமாமாங்க. நம்ம எப்படி சில்லி சிக்கனு கிரேவி எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி இது பச்சை புல்லும் வரப்புல்லும் மாற்றி சாப்பிடும். உனக்கு வந்துட்டு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கறத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உன்னோட பேர் என்னன்னு நம்ம ஜேடிஎஸ் ஃபேமிலி இருக்கிறவங்க டிசைட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. காலையிலிருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் இதுல இருந்து கிடைக்கிற ப்ராஃபிட் ரொம்ப கம்மி தாங்க. இந்த பாலை நம்ம சொசைட்டில எடுத்துட்டு போய் கொடுத்தா 1 லிட்டருக்கு எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? 30 ரூபாய்க்கு கீழே தாங்க கிடைக்கும். இதுல அவங்க பண்ற எக்ஸ்பென்சஸ் போக ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த வீடியோவை ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு விவசாயிக்கும் நம்ம டெடிகேட் பண்ணலாங்க. கறந்த பால் எல்லாத்தையும் அப்படியே வச்சு பக்கத்துல இருக்கிற சொசைட்டிக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கிருந்து நம்ம ஆவின் அந்த மாதிரி சொசைட்டிக்கெல்லாம் போயிட்டு தான் பாக்கெட்டா நம்ம டோர் டெலிவரி ஆகுதுங்க. உங்களுக்கு கோழியோட வீடு காமிக்க போறேங்க. கோழிக்கு வீடு அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, இதுதான் அந்த கோழியோட வீடு. நல்லா அழகா இருக்குல்ல? அதுவா வந்துருங்க. வந்துட்டு பாருங்க, மேல அந்த நம்ம தென்னை மட்டை இருக்குல்ல, அதை வச்சு வச்சிருக்கிறோம். தண்ணி பாருங்க. உங்களுக்கு யாராச்சுக்கு சிக்கன் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் உங்க வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடுறேன் டைரக்டா. ஓகேங்களா? இங்க கிணத்துல இருந்துடாதீங்கடா, இங்கதான் கிணறு இருக்குது. இங்கிருந்து தான் தண்ணி எல்லாம் நமக்கு பாய்ச்சறதுக்கு இந்த மாதிரி கிணறுல இருந்து மோட்டர் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே மோட்டர் வழியா தொட்டியில் வந்து விழுந்து நம்ம தோட்டத்துக்கு பாய்ச்சுவோம். ஓகேங்களா? வேலையெல்லாம் செஞ்சுட்டு டயர்டாக இருந்துச்சுன்னா அப்படியே தென்னை மரத்துக்கு நல்ல ஒரு கட்டில் போட்டுட்டு ஜம்முன்னு செட்டில் ஆயிடலாம். அப்படியே தண்ணியெலாம் நம்ம பாய்ச்சிடல, அதனால அப்படியே குளுன்னு சூப்பராக ஏசி மாதிரி இருக்குங்க. வேலையெல்லாம் செஞ்சு டயர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தென்னை மரத்துக்கு நடுவில் சேர் போட்டுட்டு இங்கே பார்த்து காற்றுக்கெல்லாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வேலையெல்லாமே முடிஞ்சிச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். கடைசியாக மாடுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம பில்லெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டோம்னா அவ்வளோதாங்க, இன்னைக்கு நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. அங்கே ஒரு வீடு கோழிக்குன்னு தனியாக இருக்குது, இங்கே ஒரு குட்டி வீடு இருக்குது. இது ஆக்சுவலி மோட்டரில் வைக்கிறது, ஆனால் இது மோஸ்ட்லி பாதி கோழிங்க வந்து இங்கே இருக்குங்க, பாதி வந்து அங்கே இருக்குங்க வீட்டில். இன்னொருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி தரேன். ஹாய் படி. ஹாய். ஜாலியாக குழியை பறிச்சு உள்ள படுத்துருக்குது பாருங்க. இங்கே பாரு, உனக்கு சாப்பாடு வேணுமா?
ஏய் ஹலோ ஹாய் எந்திரி, ஏதாவது ரியாக்ஷனாக கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? டயர்டாயிருச்சு போல. ஆக்சுவலாக தோட்டத்தில் மாடு ஆடு கோழி எல்லாமே இருக்குல்ல, ஸோ அதுக்கு பாதுகாப்புக்கு தான் வந்து நம்ம டாக்லாம் வளர்க்குவோம். நம்ம பால் கறந்தோம்ல, அவங்களோட அக்கா தான் இவங்க பிளாக்கி, அவங்க கருப்பாயின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா இவங்க பேர் கருப்பாயி, அவங்க பேர் என்னடா வைக்கலாம்? செவலை. செவலை. ஸோ நானும் கருப்பாயும் பார்த்தீங்கன்னா பிளாக்கா போட்டுக்கிறோம். நானும் பிளாக்கா இருக்கிறதுனால எங்க குத்த வந்துருமோ ஒரு சின்ன பயமா இருக்குது. இருடா, நான் உங்களோட சாணியை தான் கிளீன் பண்றேன், வெயிட் பண்ணு. டேய் வந்து குத்திருமாடா. அது என்னடா நல்லது, என்ன பார்த்து அது பயந்துருக்கு போல. அப்புறம் என்னடா கையில அல்றீங்களே, கிளவுஸ் போட்டுக்கலாம்னு நீங்க யோசிக்கலாம். விவசாயம் பண்றவங்க வந்துட்டு டெய்லி கிளவுஸ் போட்டுலாம் பண்ண மாட்டாங்க, கையில தான் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாணி, அதுக்கப்புறம் நம்ம கவோட யூரின், அது எல்லாமே வந்து மருத்துவ குணத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது பழைய காலத்துல இதை வச்சுதான் வீடெல்லாம் வலிச்சு விடுவாங்க, வீட்டுல இருக்க கிரும்பியெல்லாம் சுத்துருன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க கை வாஷ் பண்ணிக்கலாம். பெரிய மழை மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. இது வந்து உரமா யூஸ் பண்ணிக்குவாங்களாமா. ஸோ நம்ம பயிரெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி காட்டுக்கு உழவு ஓட்டுறோம்ல, அதுக்கு முன்னாடி இதை போட்டு வச்சுட்டு பயிர் போட்டா நல்லா செழிப்பா வளருமா. ஓகே, நம்ம வேலையை பார்க்கலாங்க. இவன் பாருங்க, அதாவது நீட்டா போட்டு வச்சிருந்துச்சு, இதெல்லாம் போட்டு கீழே போடுற எல்லாத்தையும் அங்கங்க முடிச்சு வச்சிருக்குது. நீங்க அங்கேயே இருங்க, நான் இங்க இருக்கிறேன், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மாடுமே கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க எவ்வளோ சாணி போட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இப்போ வந்து சாணி கழிச்சதை கை வாஷ் பண்ண போயிட்டு இருக்கோம். பாய். எல்லாரும் சாப்பிட்றது பிஸியா இருக்காங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டிஃப்ரெண்டான சேலஞ்ச். அண்ட் நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணிங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்த எல்லா டாஸ்க்குமே ஓரளவுக்கு என்னால் பிடிச்ச அளவுக்கு பண்ணிட்டேன். நிறைய டாஸ்க் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். அந்த வாய்க்கால் சீவனதெல்லாம் எனக்கு சுத்தமாகவே தெரியாது, அதனால ஓரளவுக்கு தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டே பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு சூப்பரான சேனலில் மறுபடியும் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். Until then, bye from Divi and Aki. Aki இல்லை, but bye.